சேலத்தில் பேருந்து மோதி 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிக்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? தனியார் பேருந்து ஒன்று சேலம் ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியிலிருந்து சேலம் நகர பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அயோத்தியப்பட்டினம் அருகே உள்ள சுக்கம்பட்டி என்ற பகுதியில் சாலையில் வந்தபோது இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் 2 இருசக்கர வாகனங்களில் பயணித்த ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக வீராணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக முன்பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்துள்ளது. பின்னால் இரண்டு இருசக்கர வாகனங்கள் குழந்தை உட்பட 2 குடும்பங்களை சேர்ந்த 5 பேர் பயணித்துள்ளார்கள். அப்பொழுது பின்னால் வந்த தனியார் பேருந்து லாரியின் மீது மோதி தனியார் பேருந்து லாரியின் மீது மோதியதில் அந்த சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் அந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒருவர் மற்றும் பேருந்தில் பயணித்தவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்கள் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் குறிப்பாக வேகத்தடை காரணமாக முன்னே சென்று கொண்டிருந்த லாரி மெதுவாக அந்த வேகத்தடையை கடக்க முயன்றுள்ளது. அப்பொழுது லாரியின் பின்னால் 2 இருசக்கர வாகனங்கள் மெதுவாக வந்து கொண்டிருந்துள்ளது. அப்பொழுது இருசக்கர வாகனத்திற்கு பின்னால் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் அந்த இருசக்கர வாகனங்கள் மோதிய தனியார் பேருந்து அந்த சம்பவ இடத்திலேயே 4 பேரும் உயிரிழந்தார்கள். மேலும் இந்த விபத்துக்கு காரணமான ஓட்டுநரை தற்பொழுது வீராணம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த விபத்தில் அந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒரு பெண் ஒருவர் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் சேலத்தில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.